பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்த ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அண்ணா திமுக அழைத்து விடலாம், வழக்குகளை போடலாம், கைது செய்தலாம் என்று அடக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி அவர்கள் பேசும்போது சொன்னார், அவர் வரலாற்றில் இருந்ததெல்லாம் சொன்னார். ஏன் வரலாற்றுக்கு போனோம்? இன்னைக்கு நம்ம சமகாலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நடந்தது ரொம்ப நாள்லாம் இல்ல, நடந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இலங்கையிலே ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ராஜபக்ஷ குடும்பம், அப்பா, புள்ள, அண்ணன், தம்பி, மாமா, பாண்டார், அவன் குடும்பமே அங்க ஆட்சி செய்து கொண்டது. என்ன நிலைமை? அவன் ஆண்டு கொண்ட வீடு பூந்து அடித்து நொறுக்கப்பட்டு நாட்டை விட்டு அகற்றப்பட்டது அந்த குடும்ப ஆட்சி. 6 மாதத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா ஒரு குடும்ப ஆட்சி. இங்க எப்படி எதிர்கட்சிகளே இல்லாமல் செய்து விடுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற, கனவு காண்டு கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, அங்க இதே நிலைமைதான். எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்கி அந்த முன்னாள் முதல்வரை, பிரதமரை கைது செய்து கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் சிறையில் வைத்து எதிர்கட்சிகளே இல்லாமல் தேர்தலை சந்தித்து பிரதமரான நிலைமை இன்றைக்கு என்ன? அந்த குடும்பங்களுடைய நிலைமை என்ன? இப்ப 20 நாட்களுக்கு முன்னாடி சிரியாவை ஆண்டு கொண்டிருந்த அசாத் 50 ஆண்டு காலம், 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, 50 ஆண்டு காலம் அந்த குடும்பம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த அசாத் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார். மக்கள் பொங்கி எழுந்து அவருடைய அரண்மையை அடித்து நொறுக்குகிறார்கள். அந்த அசாத்துடைய தலையை வெட்டி செருப்பால் செருப்பால் அடிக்கிறார்கள். அந்த நிலைமை மக்கள் பொங்கி எழுந்தால், ஏற்கனவே எழுந்ததால் தான் உன் மீது சேரடிக்கப்பட்டது. மக்கள் பொங்கி விட்டார்கள், மக்கள் எழுந்து விட்டார்கள், மக்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டுதான் சேத்தால் அடித்து திருத்தப்பட்டார்கள். ஸ்டாலின் எங்க வந்தாரு? இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது? எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார். என்னடா ஆளுமை உனக்கு ஸ்டாலினுக்கு? என்ன ஆளுமை? புயல் வருகிறது என்று சொல்கிறார்கள், மரக்காணத்தை கடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீ எங்கே இருந்தாய்? சென்னையிலே மழையே இல்லாத சென்னையிலே படம் காட்டிக் கொண்டிருந்தார். எங்களுடைய எடப்பாடியார் விழுப்புரத்திற்கு வந்த பிறகுதான் இவனுக்கு சூடு சொரண வெக்க, அப்புறம் விழுப்புரத்துக்கு வரான். வந்து மக்களை சந்திச்சியா? ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு அங்க பார்த்துட்டு போற. மக்களை சந்திப்பதற்கு எப்போது நீ அஞ்சுகிறாயோ அப்போதே நீ தோத்துட்ட. அப்பயே நாங்க ஜெயிச்சிட்டோம். தேர்தல் தான். ஆகவே வருகை தந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மீண்டும் அம்மாவுடைய அரசு நம்ம எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், எழுச்சியோடு செயல்பட வேண்டும். கூட்டணி, எல்லோரும் கேட்பது கூட்டணி. நான் கேட்கிறேன், 2001 தேர்தலுக்கு 3 மாசம் வரைக்கும் கூட்டணி வந்ததா? எப்ப வந்தது? தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னதான் கூட்டணி அமைஞ்சது. எப்படி அமைஞ்சது? இவர் வருவாரா அவர் வருவாரா என்று பேசிக் கொண்டிருந்தாங்க. கடைசியில் எல்லாரும் வந்தாங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டணி, மிகப்பெரிய ஒரு வெற்றி அம்மா பெற்று தந்தாங்க. 2011 கூட்டணி வந்ததா? எப்ப அமைந்தது? தேர்தல் அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்புதான் கூட்டணி அமைந்தது. மிகப்பெரிய ஒரு கூட்டணி. ஆகவே கூட்டணி வரும், அதை பொதுச் செயலாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள். கூட்டணி அமையும். நம்ம அமைக்கிறோமோ இல்லையோ அவன் அமைச்சு கொடுத்துருவான். கவலையே படாதீங்க. ஸ்டாலின் அவனே அமைச்சு கொடுத்துருவான். கூட்டணியே அமைச்சிருவான். காலம் நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைத்து தரும். இது சரித்திரம். எப்போதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைகிறதோ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு, அந்த எழுச்சியோடு, அந்த உற்சாகத்தோடு நீங்கள் அனைவரும்
தேர்தல் பணியாற்றி நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.